1, 4, 7, 10 இந்த 4 கேந்திரங்களில் கிரகம் லக்னம் 4, 7, 10 கேந்திராதிபத்தி யோகம் மத தண்டிகை யானை பல்லாக்குடன் வரிசையாக ஒரு சிற்றரசியாக வாழக்கூடிய ஜாதகம். உங்க காலத்துல காதல் கல்யாணம் எப்படி நடந்துச்சு? ஊர்ல காலத்துல ஒண்ணு நடந்ததே இல்லையா? ஒதுக்கலாம் வைக்க மாட்டா, வெட்டு குத்து வந்துடும். ராத்திரி ஓடி போயிட்டான், ஊரே வெட்டிக்கும், வெட்டு குத்து வயலை கொளுத்தி விடுவாங்க, வீட்டை கொளுத்தி விடுவாங்க. இப்ப அதெல்லாம் யாரும் பண்றதில்ல, கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க பத்திரிக்கை அடிச்சு. அதில் முறைப்படி கல்யாணம் அந்த பொண்ணு தான் அமையும், விரும்பிய கல்யாணம் தான் நடக்கும். சத்ருவன் குரு சனியும் நிக்கதோர் கேந்திரம் ஏறு நிற்க தக்க தண்டனை சிறை காவலுமாக்குவார். இல்லாவிடில் குத்து அடி கொலைக்காயங்கள் கோதரால் மாதரால் துன்பங்கள் ஏற்பட வேண்டிய நேரம், அவச்சோட்டில் ஏற்பட வேண்டிய நேரம். ஐபிரக குடும்பத்தில் ஒரு வளர்ச்சி யோகம் செல்வாக்கு எல்லாமே மிகப்பெரிய ஒரு அந்தஸ்த யோகத்தை செல்வாக்கு கொடுக்கக்கூடிய தகுதி எந்த காலத்தும் குறைவு இருக்காது. கெடுதல்களை நல்லா இருக்கும், பார்த்துக்கலாம், பயப்பட வேண்டியதில்லை. அதனால இந்த சூரியன் செவ்வாய் இடி செவ்வாய்க்கு எதிர்கூடி எங்கே நின்றாலும் வாலிபத்தில் விதவையாம், விதவை தோஷம். அதனால தான் அந்த கல்யாண வாழ்க்கை உங்களுக்கு சரியில்லை. அது 8ல் குரு, வேற ஒன்றும் குறைகள் கெடுதல்களை நல்லா இருக்கும், பயப்பட வேண்டியதில்லை. 6, 8, 12 அமர்ந்திருக்க ஏமாயில் கூறுகட்ட மன்னவனை கொள்ளும், கொள்ளான் குடிகளான் கோவதை நாசம் பண்ணும், எல்லா பொருள் இலக்க செய்வார் மன்னவனை சீர்வழிக்கும் மங்கையரை சீர்வழிக்கும். ஆமேடா எருதுசுரா நன்று கண்ணி 5 கருணாக நமந்தே நிற்க பூமேடா தனித்தொழில் ராஜயோகம். வேலையில இருந்துகிட்டே தனித்தொழில் சொந்த தொழில் செய்யறதுக்கான யோகம். நல்லா இருப்பாங்க, நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு வருவாங்க, உத்தியோகத்துக்கு போவாங்க, அந்தஸ்தோடு இருப்பாங்க. படிப்பு இல்லாமல் வேறு ஒரு துறையில் நல்ல ஒரு பேர் புகழ் அந்தஸ்து வரத்துக்கான யோகம் இருக்குது, நல்லா இருக்கும். வள்ளுவன் சொல் மாணிக்க கல் அப்படிம்பாங்க, வள்ளுவன் வாக்கு பொய்க்காது அப்படிம்பாங்க. அதனால் எங்கள் பரம்பரையில் இது குலத்தொழிலாக இருக்கிறதுனால எது சொன்னாலும் 10 சொன்னோம்னா 8 நடக்கும், அது எந்த மாற்றமும் கிடையாது. நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம், நோட்டை வச்சாவே அவர் நீங்கள் என்ன விஷயத்துக்காக வந்திருக்கீங்க, என்ன கேட்க போகிறீங்க அப்படின்றது முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுறாங்க. பிள்ளைங்களோட எதிர்காலம் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மோகன சுந்தரத்துக்கு இந்த ஷண்முக பிரியா 10 பொருத்தம் இருக்குது, பவித்ரா 10 பொருத்தம் இருக்குது. குடும்பம் பிடிக்கணும், பெண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிக்கணும், பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சி மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சா தாராளமாக ஜோடிச்சிருக்கலாம். அந்த ஜாதகம் நம்ம வீட்டுக்கு வரதுனால இவங்க அந்த வீட்டுக்கு போகிறதுனால எந்த குறைகள் இல்லை. குடும்பம் பிடிக்கணும், பெண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிக்கணும், பொண்ணு மாப்பிள்ளை பிடிச்சா நீங்கள் பேசி முடிக்கலாம். பொண்ணு உங்களுக்கு தான், பையன் உங்களுக்கு தான் எல்லாம் பொறுத்தல்லைங்க. இல்லை இந்த மூல நட்சத்திரம் ஒன்று இருக்குது, மாமனார் இருக்கக்கூடாது மாமியார் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மூல நட்சத்திரம் ஒன்றும் பண்ணாது, 4ஆம் பாதம் தான். அதனால் யாருக்கும் எந்த பாதிப்பு வராது, சேர்க்கலாம். இந்த சூடாமணி ஜாதகம் 10 பொருத்தம் இருக்குது, சுஜிதா 10 பொருத்தம் இருக்குது, பிரியங்கா 10 பொருத்தம் இருக்குது. 3மே நல்லா இருக்குது. பெண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சி மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சா தாராளமாக ஜோடி சேர்க்கலாம், நல்லா இருக்கு. இப்போ போனோடனே பேசுங்க, சரி சொல்லிட்டாங்க முடிக்கலாம். யுவராஜ் 23 வயசு முடிஞ்சு 24வது வயசு நடக்குது. இந்த புரட்டாசி மாதம் வந்தால் 24 வயசு முடியுது. இவங்க பிறந்தது கடக லக்னம், விருஷக ராசி, கேட்டை நட்சத்திரம். லக்னத்தில் குரு, 3ல் சூரியன் புதன் செவ்வாய், 4ல் சுக்கிரன், 5ல் சந்திரன் கேது, 11ல் சனி ராகு. ராகு கேதுக்கு இடையில் எல்லா கிரகங்களும் அடங்கியிருக்குது. கால சர்ப்ப தோஷம், இது கால சர்ப்ப யோகமாக மாறுது. 13 வயசு 5 மாதம் 4 நாளில் புதன் திசை, கேது திசை 20 வருஷம், சுக்கிர திசை 40 வருஷம். கடக லக்னத்துக்கு சுக்கிரன் பாவி 4, 11 குடைய திசை. லக்னத்துக்கு 4லேயே ஆட்சி பெற்றிருக்கிறாரு. ராசிக்கு 8ல் இருந்த குரு வேலைக்கு 9க்கு வந்திருக்கிறாரு. பிறந்த அன்னைக்கே குரு அங்கே தான் இருந்தார். 9ல் குரு உச்சம் பெற்றிருக்கிறாரு. ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல குரு அப்படிம்பாங்க. எல்லை விட்டு எல்லை, ஊர் விட்டு ஊர், வெளியில் போய் வெளியூர் போய் உத்தியோகம் பார்க்கலாம். கால சர்ப்ப தோஷம் 18 வயசோட கால சர்ப்ப யோகமாக மாறிடுது. அதே மாதிரி அந்த அஷ்டமத்து குரு வேலைக்கு 9ல் குரு வந்திருக்கு, உச்சம் பெற்றிருக்கிறாரு. புதன் உச்சம், கேது உச்சம், 3 கிரகம் உச்சத்தில் இருக்குது. ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருந்தா ஒரு ஊருக்கு அதிபதி, 2 கிரகம் உச்சம் பெற்றிருந்தா ஒரு நகரத்துக்கு அதிபதி, 3 கிரகம் உச்சம் பெற்றிருந்தா ஒரு நாட்டுக்கே அதிபதினு சொல்லுவாங்க. ஒரு ஊரை ஆளக்கூடிய அளவுக்கு அதிகார அந்தஸ்து யோகம் செல்வாக்கு எல்லாமே மிகப்பெரிய ஒரு அந்தஸ்த யோகத்தை செல்வாக்கு கொடுக்கக்கூடிய தகுதி எந்த காலத்தும் குறைவு இருக்காது. கெடுதல்களை நல்லா இருக்கும், பார்த்துக்கலாம், பயப்பட வேண்டியதில்லை. பூர்வீகம் வேற, இருந்த இடம் வேற, இருக்கிற இடம் வேற. அப்பமான இடத்துல அப்பா கூடி இருக்கக்கூடாது. தாத்தார் தனி, தேப்பன்சான 3, 5 பாகம் ஒரே தகப்பன், எங்க அப்பா தனி. 1, 2, 3 அத்தைக்கு அதிகாரம். பெரியத்தை நிம்மதி இருக்காது. 2வது அத்தை எதிரியாக தான் பாசமாக இருக்கும். 3வது வக்கீல் வாத்தியாராக இருக்கும். 3 மாமன் குடும்பம், 2 மாமனுக்கு தான் சுகம், ஒரு மாமன் திரும்பி கூட பார்க்க மாட்டார். ஒரே ஒரு பையன்,
பாப்பாவுக்கும் இவருக்கும் பிடிச்சிக்காதான பாசம் அதிகமாக இருக்கும். தாய் ஸ்தானத்துலேயும் சுக்கிரன் புதனோட ஆட்சியில் இருக்காங்க. அதில் அம்மாவுக்கும் கொஞ்சம் விஷரோகம் பித்தரோகம் வசனத்தை காட்டும். அப்பாவுக்கும் அந்த தரித்திரிய குரூப்பை தான் விலைக்கு லாபஸ்தானத்து குரு வந்திருக்கு. இனிமேல் 12 வருஷத்துக்கு தகப்பனுக்கு தொழில் முன்னேற்றம் நல்லாயிருக்கும். இவருக்கு 24 வயசுலேருந்து 42 வயசு வரலும் பொன்னவன் கேந்திர மேரிட புதுமனை வாகனம் இன்னுடன் செல்வம் மேருட நாட்டம் தொண்டை தேசத்து பொருள் தூரதேசத்தை அவர் வந்து செய்யக்கூடிய அதிகாரம் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை யோகத்தை செல்வாக்கு கொடுக்கக்கூடிய தகுதி ஒரு குறைகள் இல்லை. நம்ம 3ல் சூரியன் செவ்வாய் புதன் இருக்கிறதுனால விதவை தோஷம் கால சர்ப்ப தோஷம்னா காலதாமத கல்யாணம் 30 வயசுக்கு பிறகு தான் கல்யாணம். காதல் கல்யாணம் கிடையாது. அவசரப்பட்டால் 27 வயசில் பொண்ணு ஜாதகம் நல்லா இருந்து பெண்ணுக்கு கல்யாண கிரகம் இருந்தால் பொண்ணு ஜாதத்தை வச்சு தாராளமாக ஜோடி சேர்க்கலாம். ஒன்றும் குறைக்கல, நல்லாயிருக்கும், பயப்பட வேண்டியதில்லை. அதில் வயசு ஏற ஏற செல்வம் இருக்கும், செல்வாக்கு ஏறக்கூடிய அதிகாரம் நல்லபடியாக இருக்குங்க. 27 பொண்ணு ஜாதத்தை வச்சு தான் பண்ண போகிறோம். தம்பி ஜாதப்படி 30 வயசுக்கு பிறகு தான் கல்யாணம். நல்லாயிருக்கும், பார்த்துக்கலாங்க. பண்ணலாங்க. பாப்பாவுக்கு 20 வயசு முடிஞ்சு 21வது வயசு நடக்குது. தீபிகா இவங்களுக்கு அதே துலா லக்னம், கும்பராசி, பூரட்டாதி நட்சத்திரம். லக்னத்தில் குரு, 4ல் சுக்கிரன், 5ல் சூரியன் சந்திரன், 6ல் புதன் ராகு, 8ல் செவ்வாய், 10ல் சனி, 12ல் கேது. இவருக்கு அந்த இடைவிடா கிரகயோகம் கிரகமாளிகா யோகம் 7 சனி இப்போ தான் முடிஞ்சிருக்கு. இந்த பாத சனின்னு சொல்லுவாங்க. பிரிது சனி பெரும்பாம் ரெண்டும் போகும்போது பெரும்பலனை கொடுக்கும். சனி ராகு கேதெல்லாம் விலக போகிறனே நல்லது செய்யும். இதை நான் 2 வருஷம் படிக்க வைக்கலாம். 2 வருஷம் படிப்பு, 2 வருஷம் உத்தியோகம். படிப்பு முடித்து வேலைக்கு போய் நீங்கள் படிக்க வச்ச காசெல்லாம் சம்பாரித்து கொடுத்துட்டு தான் கல்யாணம் பண்ணி வெளியில் போவாங்க. அதுவும் 8ல் செவ்வாய் தனி செவ்வாயாக இருக்காங்க. அதில் முழு செவ்வாய் உள்ள ஜாதகமாக தான் சேர்க்கணும். அது கல்யாணத்தப்போ பேசிக்கலாம். மிலிட்ரி, போலீஸு, டிரைவர், கண்டக்டர், யூனிஃபார்ம் போடக்கூடிய உத்தியோக அந்தஸ்து நல்லாயிருக்கு. வைத்திய செலவு, ஆஸ்பத்திரி செலவு தான் முடிஞ்சிருக்கு. 7 சனி முடிகிற நேரம் நவகிரகத்து மட்டும் சனிக்கிழமை எள்ளு முடிஞ்சிரு விளக்கு, காகத்துக்கு எள்ளு கலந்து சாதம் நல்லபடியாக ராசியாக இருக்கணும், குறை இருக்காது. 24 முடிஞ்சு 25ல், தம்பிக்கு 31ல். இடையில மாப்பிள்ளை ஜாதகம் நல்லா இருந்தால் 22, 23 பண்ணிக்கலாம். பையனுக்கு பொண்ணு ஜாதகம் நல்லா இருந்தால் 27, 29 பண்ணிக்கலாம். கொடுக்கலாம். மாப்பிள்ளை ஜாதகம் வந்து சொந்தத்தெல்லாம் கிடையாது. மாமூடு அத்தை வீடு கிடையாது. அப்பாவுக்கு சொந்தம், பாட்டிக்கு சொந்தம், அந்த மாதிரி தூரத்து சொந்தத்தில் அமையும் பார்த்துக்கலாங்க. நேரடி சொந்தத்தில் இல்லை. ஜாதகம் தான் பார்ப்போம். பாப்பாவுக்கு கல்யாணம் 25, தம்பி கல்யாணம் 31. இடையில கல்யாணம் பண்ணணும்னா மாப்பிள்ளை கல்யாண கிரகம் இருந்து மாப்பிள்ளை ஜாதத்தை வச்சு பாப்பாவுக்கும், பெண்ணுக்கு கல்யாண கிரகம் இருந்து பொண்ணு ஜாதத்தை வச்சு பையனுக்கும் கல்யாணம் பண்ணலாம். நல்லா இருக்கும்னு கெடுதல்களை கவலைப்பட வேணாம். பண்ணலாம் நல்லா இருக்குங்க. சென்னையில ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாங்க. அவங்க பொண்ணு ஜாதகம்லாம் பண்ணி அப்படியே ஸ்பீக்கரில் வைங்க. அப்படி இல்லை, நல்லா இருக்குது. 10 பொருத்தம் இருக்குது, பேசுங்க, ரெடி ஆகிடும், பார்த்துக்கலாங்க. குடும்பம் பிடிக்கணும், பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சி, மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சா கன்ஃபார்ம் பண்ணிடுங்க, பார்த்துங்க, ரெடி ஆகிடும். நல்லா இருக்குங்க. 10 பொருத்தம் இருக்குங்க. கல்யாணம் 2 பேருக்கும் கால சர்ப்ப தோஷம். கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் திருநாகேஸ்வரம் போயிட்டு ராகு காலத்தில் ஒரு பாலாபிஷேகம் நல்லா இருக்கும், பார்த்துக்கங்க. நல்லது. ஒன்றும் பண்ணாது, பயப்பட வேணாம். ஸோ ஒரு ஊசி மருந்து மாத்திரை ஒரு நாள் பெட்டில் இருந்து சரியானு பார்த்துங்க. நல்லா உட்காருங்க. பார்த்துக்கிறேன், நான் பார்த்து வாங்க உட்காருங்க. ஜூனியா மிராக்லின், இந்த பேர்படி மிராக்லின் வாங்கல, அது மாதிரி இது ஒரு கொஞ்சம் மிராக்கல்லாம் உள்ள ஆள். இது இந்த மிராக்கல்லாம் பண்ணும். இது பொறுத்தல்லங்க சேராதுங்க. பொண்ணு உங்களுக்கு தான், பையன் உங்களுக்கு தான்? சுரேஷ். முடிஞ்சிடும். கல்யாண கிரகம் வந்துச்சு. நேர்கிழக்கு திசையில் ஒரே பொண்ணு ஒரே பையன், பிராமணகுல பெண், ஐயர் வீட்டு பொண்ணு மாதிரி லட்சணமாக படித்து அந்தஸ்துல தகுதியான இடத்துல ஜாதகம் பார்த்து முடிக்கலாம், நல்லா இருக்கும். அது பொறுத்தல சேராது. ஆமாம், கல்யாண கிரகம் வந்துருச்சு. வந்து இன்னைக்கு 2 மாதம் ஆச்சு. இந்த 1 வருஷத்துக்கு கல்யாண கிரகம் இருக்குது. செப்டம்பர் இல்லை நவம்பருக்குள்ளார முடிஞ்சிடும், பார்த்துக்கலாம். இந்த மிராக்கல்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஒவ்வொரு மிராக்கல் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்பப்போ. சுபகிருது, சோபகிருது, குரோதி, விஸ்வாஸ். 4 வயசு முடிஞ்சு 5வது வயசு, 6 வயசு முடியணும். பையனாக இருந்தால் தாயையும் தகப்பனையும் கொன்று இருக்கணும். பெண்ணாக இருக்கிறதுனா தாயும் தகப்பனையும் கொல்லாமல் குடியூட்டி வைக்கணும். விருஷக லக்னம், மகர ராசி, உத்திராட நட்சத்திரம். இந்த பழமொழி சொல்லுவாங்க, உத்திராட நட்சத்திரத்தில் ஒரு குழந்தையும் ஊர் ஓரத்தில் ஒரு கொள்ளையும் அப்படிம்பாங்க. 3ல் சந்திரன் சனி, 4ல் செவ்வாய் சுக்கிரன், 5ல் குரு, 6ல் சூரியன் புதன் ராகு, 12ல் கேது. இடைவிடா கிரகயோகம் கிரகமாளிகை யோகம். ராகு கேதுக்கு இடையில் எல்லா கிரகங்களும் அடங்கியிருக்கிறது. கால சர்ப்ப தோஷம். 3 மாதம் 4 நாளில் சூரிய திசை. 10 வயசு 3 மாதம் 4 நாளில் சந்திர திசை.
17 வயசுன்னு செவ்வாய் திசை. அடுத்தடுத்து உள்ள திசைகள் எல்லாமே யோகமாக இருக்கும். பிறக்கிறப்பவே 7 சனியில் தான் பிறந்திருக்காங்க. கர்ப்பத்திலே 7 சனி. அதான் பையனாக இருந்தால் தாயின் தகப்பனையும் கொண்டு இருக்கும், பெண்ணாக இருக்கிறதுனா கொல்லாமல் கொள்ளும். ஆறாக்கும் வேறாக்கும் தூராக்கும் தைரமாக்கும் தொல்லைகளை உண்டு பண்ணும். தாயாரோ தந்தையாரோ தாரமாரோ தாயார் பெண்டில் பிள்ளையாரோ யாரோ ஒரு சத்திரஞ்சால கூடி இருக்கிற மாதிரி இருக்கும். டைவர்ஸோடும் போகும், சூசைடும் போகும். செவ்வாய்க்கிழமை செபசேர் மடைக்கு ஒரு மெழுகு திரி வச்சுட்டு வரலாம். இந்த வேகம் கொஞ்சம் குறையும். வாக்காதிபதிக்குடைய குரு ஆட்சி பெற்று 5ல் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில். குரு சூரியன் புதன் ராகு. தமிழ் இங்கிலீஷ் இல்லாமல் ஹிந்தி லத்தீன் ஃப்ரெஞ்சு ஒரு 6 மொழிகள் கற்றுக்குவாங்க. விஞ்ஞானத்துறையில் அந்த மெடிக்கல் துறையில் படிப்பாங்க. படிப்பு இல்லாமல் டான்ஸு பாட்டு விளையாட்டு கலைத்துறையில் நல்ல ஒரு பேர் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு வரக்கூடிய யோகம். மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை யோகத்தை கொடுத்துருவோன்னு குறைகளை நல்லாயிருக்கும், பயப்பட வேண்டியதில்லை. தாய் ஸ்தானத்துலேயும் செவ்வாய் சுக்கரன் ஷார்ட் டெம்பர்னு சொல்லுவாங்க. எனக்கு எப்படி இந்த வேகம் வந்துச்சுன்னே தெரியல, நான் அவ்வளோ பொறுமையாக இருப்பேன், என்னாலே பொறுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி அந்த டென்ஷன் இருக்கும். எல்லாத்துக்கும் சேர்த்து செபசேர் மடைக்கு மெழுகு திரி. உத்தியோக உயர்வு, உத்தியோகருக்கு அதிகாரம். அம்மாவுக்கு அரசாங்க வேலை, அரசாங்க சம்பளம் வாங்கக்கூடிய யோகம். வெளியூரில் போய் உத்தியோகம் பார்க்கலாம். ரிட்டையர்டாயும் 1 வருஷம் 2 வருஷம் கூடுதலாக உத்தியோகம் பார்க்கறதுக்கான யோகம். மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து கொடுத்துருவோன்னு குறைகள் கெடுதல்ல. 6 வயசு முடியலாம் அப்பா குடிகார மாதிரி திருடன் மாதிரி பைத்தியக்கார மாதிரி தான் இருப்பார். 6 வயசானதான் ஒரு போதை தெளியும். அதுக்கு பிறகு தான் என் குடும்பம், என் மனைவி, என் குழந்தை அப்படிங்கிற ஈடுபாடு நல்லபடியாக இருக்கணும். குறைகள் கெடுதல்ல. 6 வயசு முடிஞ்சதுக்கப்புறம் வேளாங்கண்ணிக்கு போயிட்டு கடலில் குளிச்சுட்டு போட்டிருக்கிற துணியை அவுத்து கரையில் வச்சுட்டு வேறு துணியை மாற்றிக்கிட்டு ஒரு பித்தளை குத்து விளக்கு வாங்கி அப்பா பேர் அம்மா பேர் பாப்பா பேர் எழுதி குத்து விளக்கு ஏற்றி வச்சு ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு அங்கேயே யார்ட்டையாவது தானமாக கொடுத்துட்டு வந்துடுங்க. இல்லை எங்கள் இந்துக்கள் கோயிலுக்கு போவீங்கன்னா முசிறி போகிற வழியில் வெள்ளூர் மேலே வெள்ளூர் ஐஸ்வர்யா மகாலட்சுமி திங்கட்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை போயிட்டு 16 தாமரைப்பூ வச்சு ஒரு அர்ச்சனை. திருக்காமேஸ்வரன் பேர். அங்கே போயிட்டு வந்துட்டு அந்த 16 செல்வங்களும் கிடச்சிரும். அதுக்கு பிறகு குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை ஈடுபாடு நல்லாயிருக்கும். புதுநன்மை செய்யலாம், காது குத்து வைக்கலாம், பிறந்தநாள் கொண்டாடலாம், வீட்டை கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், மராமத்து வேலை செய்யலாம். ஏதாவது சுப செலவு செஞ்சால் நல்லாயிருக்கும், யோகமாக இருக்கணும். குறைகள் கெடுதல்கள் நல்லாயிருக்கும், பயப்பட வேண்டியதில்லை. அதில் வயசு ஏற ஏற செல்லும் பெருகும், செல்வாக்கு ஏறக்கூடிய அதிகாரம் மிகப்பெரிய யோகத்தை லாபத்தை கொடுத்துருவோன்னு குறைகள் கெடுதல்கள் நல்லாயிருக்கும். செய்வனை செஞ்சு வச்சுருக்காங்க, சொல்லி கொடுத்துட்டாங்க, மருந்து வச்சுட்டாங்க, மயக்க வச்சுட்டாங்கன்னு ஆளாளுக்கு ஒவ்வொன்று சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. கிரகத்தோட கோளாறு. இது என்னைக்கு கர்ப்பம்னு தெரிச்சதோ அன்னைக்கே பிரச்சனை ஆரம்பிச்சாச்சு. இந்த 6 வயசு முடியல இந்த பிரச்சனை இருக்கும். பிரிவினைகளுக்கு இடல நல்லாயிருக்கும், பார்த்துக்கலாம், கவலைப்பட வேண்டியதில்லை. டைவர்ஸோடும் போகும், சூசைடும் போகும். உயிருக்கு எந்த கெடுதல்களை பிரிவினை பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணுங்க, தானம் பண்ணுங்க. டைவர்ஸ் ஆகி சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒண்ணுமே பண்ண வேணாம், அமைதியா இருங்க. 6 வயசுன்னு அமைதியா இருங்க, அவ்வளவுதான். 6 வயசு ஆகணும். குடிக்கார் போதக்கார் பைத்தியக்கார் இப்படிதான் இருப்பாரு. நேரம் சரியில்லைன்னா இப்படிதான் இருப்பாங்க. நல்ல நேரம் வந்துருச்சுன்னா சரியாயிடும். அது உங்க பிரியம். டைவர்ஸ் 6 வயசுலும் டைவர்ஸ் சூசைட். உயிருக்கு எந்த கெடுதல்கள் டைவர்ஸ் ஆகாது. 6 வயசுக்கு பிறகு சேர்ந்து வாழக்கூடிய யோகம் இருக்கு, நல்லபடியாக இருக்கும். தெரியாத பிசாசை விட தெரிந்த பேய் மேல். தெரியாத பிசாசிட்ட போய் திருப்பி மாட்டிக்கிறதுக்கு பதிலாக தெரிஞ்ச பையோட வாழ்ந்துட்டு போயிடலாம். 6 வயசுல இந்த பிசாசு இல்லை. 100 பேய்கிட்ட போனாலும் 100 பேய் கட்டலாலும் 100 கல்யாணம் பண்ணாலும் அவரும் அப்படிதான் இருப்பாரு. ஏன்னா நம்ம நேரம் சரியில்லை. 6 வயசுக்கு பிறகு அந்த வேகம் மாறிடும். உத்திராட நட்சத்திரத்துல ஒரு குழந்தையும் ஊர் ஓரத்துல ஒரு கொள்ளையும் இப்படிம்பாங்க. பிறக்கிறப்ப 7 சனி. 6 வயசுக்கு பிறகு நல்லா இருப்பீங்க, ஒன்றும் குறைகள் கெடுதல்களை பார்த்துக்கலாம். இதே வாத்தியார் துறை, வித்தகராக போதகரா வாத்தியாரா இந்த தடவை எழுதிடுவீங்க, பாஸ் பண்ணிடுவீங்க. 7 சனி இப்போ தான் முடிஞ்சிருக்குன்னு படிச்சு இந்த தடவை பாஸ் பண்ணிடுவீங்க. ஒரே அட்டம்ல கிடைச்சிடும். இந்த வருஷம் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்துக்கான அதிகாரம் ஏற்பாடாகும், நல்லா இருக்கும், பார்த்துக்கலாம். 6 வயசுக்கு பிறகுதான் உங்களுக்கு வாழ்க்கையே ஆரம்பிக்குது. 6 வயசுன்னு சத்திரம் சாவடியில குடியிருக்கணும். சத்திரம் சாவடியில யார் குடியிருப்பா? சத்திரம் சாவடியில யார் குடியிருப்பா? சன்னியாசி. கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரி, விருந்தாடி மாதிரி தான் இருக்கணும். 6 வயசுக்கு பிறகு அந்த ஈடுபாடு வரும். 8 வயசு பிறகு சொந்த வீட்டில் இருப்பீங்க, நல்லபடியாக இருக்கணும். குறைகள் கெடுதல்கள் நல்லா இருக்கும், கவலைப்பட வேண்டியதில்லை. விஞ்ஞானத்துறை மெடிக்கல் துறைன்னு சொன்னேன். விஞ்ஞானத்துறை மெடிக்கல் துறையில் படிப்பாங்க. இவங்களுக்கும் படிப்பு இல்லாமல் டான்ஸு பாட்டு விளையாட்டு கலைத்துறையில் நல்ல ஒரு பேர் புகழ் இருக்கும். பிறக்கிறப்ப 7 சனி இப்போ தான் முடிஞ்சிருக்கு. அஷ்டமத்து குரு முடிஞ்சிருக்கு. இனிமேல் நல்லா இருக்கும், ஒன்றும் குறைக்கல. சூரிய திசை முடிஞ்சு சந்திர திசை 10 வயசு 3 மாதம் 4 நாள் வரையிலும். செவ்வாய் திசை 17 வயசு வரும். ராகு திசை 35 வயசு வரலும். மெமரி ஜாஸ்தி, மெச்சூரிட்டி ஜாஸ்தியான 7 சனி வனவாச சனி. தாய் ஒரு பக்கம், தகப்பன் ஒரு பக்கம், பிள்ளை ஒரு பக்கம். திக்குக்கு ஒருத்தராக திசைக்கு ஒருத்தராக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு எல்லாம் நல்லா இருக்கும், பார்த்துக்கலாம், பயப்பட வேண்டியதில்லை. ஆயுசுலாம் ஒரு குறைகளை பாலாயில குடிச்சாலும் உயிர் போகாது, ஒன்றும் குறைகளை நல்லா இருக்கும், பயப்பட வேண்டியதில்லை.
ஷெலின் அன்புராணி, ஆமலா இது அன்புராணி தான் எழுதுறது. மகர லக்னம், விருஷக ராசி, அனுஷ நட்சத்திரம். இல்லை இவங்க ஜாதகத்துலேயுமே 34 வயசு முடிஞ்சு 35வது வயசு, 35 முடிய போகுது இந்த நவம்பரோட. மகர லக்னம், விருஷக ராசி, அனுஷ நட்சத்திரம். 6ல் கேது, 8ல் குரு, 9ல் சுக்கிரன், 10ல் சூரியன் செவ்வாய், 11ல் சந்திரன் புதன், 12ல் ராகு. இந்த சூரியன் செவ்வாய் இடி செவ்வாய்க்கு எதிர்கூடி எங்கே நின்றாலும் வாலிபத்தில் விதவையாம், விதவை தோஷம். அதனால தான் இந்த கல்யாண வாழ்க்கை உங்களுக்கு சரியில்லை. அது 8ல் குரு, வேற ஒன்றும் குறைகள் கெடுதல்கள், நல்லாயிருக்கும், பயப்பட வேண்டியதில்லை. இந்த உங்களுக்கு ஒரே ஒரு அத்தை இருந்தாங்கல்ல, அத்தை வீட்டில் மாப்பிள்ளை இருந்து கேட்டாங்களா? பிரம்மச்சாரி, கல்யாணம் ஆகாத சன்னியாசி, உங்க நர்ஸுன்னு சொல்லுவாங்க, அதுனா பாஸ்டர்னு சொல்லுவாங்க, பாதிரி சிஸ்டர்னு சொல்லுவாங்க. பரம்பரை தோஷம். சிஸ்டர் மாதிரி தான் நீங்களும், உங்க வாழ்க்கையும் கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரி தான், பரம்பரை தோஷம். அதே மாதிரி 2வது தகப்பன் 4வது தகப்பனுக்கு எப்படி கல்யாணம் ஆனிச்சு? உங்க அப்பா கூட பிறந்தவங்க 4 பேர், அதான் கல்யாணம் பண்ணி அவரும் சரியாத வாழ்க்கையில், 4வது தகப்பனும் கல்யாணம் பண்ணி சரியான வாழ்க்கையில், பரம்பரை தோஷமும் பேர். அதெல்லாம் உங்கள் பரம்பரையில் உங்கள் அப்பா, தாத்தன், பாட்டன் 7 தலைமுறை தோஷம்னு சொல்லுவாங்க இல்லையா? பரம்பரை தோஷத்தில் வர்றதுனால தான் இந்த உங்கள் பரம்பரை தோஷம். அதனால தான் உங்கள் கல்யாண வாழ்க்கை சரியில்லாமல் இருக்கு. ஏன்னா அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, தாத்தா எல்லாமே இந்த 5 பேருமே, உங்கள் குடும்பத்தில் உள்ள 5 பேருமே சரியான வாழ்க்கை வாழலை. அதில் குறிப்பாக 2வது தகப்பனும் 4வது தகப்பனும் அத்தையும் 3 பேர் சுத்தமான வாழ்க்கையே இல்லை. அதெல்லாம் பரம்பரை தோஷம்னு பேர். அதுதான் எல்லாம் சேர்ந்து வேளாங்கண்ணிக்கு போயிட்டு கடலில் குளிச்சுட்டு போட்டுருக்கிற துணியை அவுத்து கரையில் வச்சுட்டு வேற துணியை மாற்றிக்கிட்டு ஒரு பித்தளை குத்து விளக்கு வாங்கி அப்பா பேர், அம்மா பேர், இவங்க பேர், குழந்தை பேர் எழுதி, இது எவ்வளோ சீக்கிரம் வேணாலும் பண்ணுங்க, நல்லா இருக்கும், ஒன்றும் குறைகள் செய்யுங்க. செஞ்சதுக்கப்புறம் அந்த வேகம் கொஞ்சம் மாறும். அதுக்கு பிறகு குடும்பத்தில் ஒரு வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும், நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. எல்லாம் பாப்பாவுக்கு 18 வயசுல அம்மாச்சிக்கு எந்த குறைகள் இல்லை. பாப்பாவுக்கு 8 வயசு வரப்போ ஒரு கண்டம், 18 வயசுல உங்களுக்கு எந்த குறைகள், அம்மாச்சிக்கு ஒன்று குறைகள், நல்லா இருக்கும், பார்த்துக்கலாம். 8வது வயசு வரப்போ பாட்டிக்கு ஒரு கண்டம், அம்மாச்சிக்கு. ஆமாம், 18வது வயசுல அவங்களுக்கு மாறுது, அதோடு நல்லா இருப்பாங்க. 18 வருஷம் அப்படின்னா ஒரு எவ்வளோ 12 வருஷம் 14 வருஷம் இருப்பாங்க, பத்தாதுங்களா? யார் ஜாதகம்? மருமகன் ஜாதகம் ஒரு மரியாதையே சொல்றது இல்லைங்களா? நான் எழுதுன ஜாதகம் தான், நான் எழுதுன ஜாதகம் தாங்க. இங்கே எழுதுன ஜாதகம் தானே. ரூபன் இங்கே வரவங்களா தானே இருப்பாங்க நேமா. அப்படி இருந்தால் அயோக்கியத்தனம் பண்ண மாட்டாங்களே இங்கே உள்ளவங்களா இருந்தால். நான் எழுதுன ஜாதகம் தான். ஆனால் பொருத்தலை, உங்கள் 2 பேர்த்துக்கும் பொருத்தம் இல்லை. செவ்வாய் தோஷம், அவருக்கு செவ்வாய் தோஷம், உங்களுக்கு விதவை தோஷம். அதை ஏதோ ஒரு காரணத்தில் சேர்த்துட்டாங்க, அவ்வளோதான். ஜாதகம் இப்படி பொருத்தல்ல, பொருந்தாத உறவு சேராது. அதனால் நானும் என் வாயால், ஏன்னா இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்கட்டும்னு உங்கள் பைபிளில் வாசகம் சொல்லியிருக்கு. அதனால் நானும் சொல்ல மாட்டேன், ஜாதகப்படி பொருத்தல்ல சேராது. சேரதும் பிரிகிறதும் உங்கள் பிரிய. ஏன்னா நாளையிலேருந்து நல்லா இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் உங்களுடைய வலி, உங்களுடைய கஷ்டம், உங்களுடைய தாக்கம் சொல்லுவாங்களே, உனக்கு என்ன ஒரு நாள் அந்த ஆளோட இருந்து பாரு, அப்போ தெரியும் உன்னுடைய கஷ்டம் நஷ்டம். இவ்வளோ கொடுமையில் படிக்கிறதுக்கு நான் தனியாக இருந்துடலாம் அப்படின்னு தோணுது. அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ செய்யுங்க. ஜாதகப்படி பொருத்தல்ல. இருந்தாலும் பையன் பாப்பா ராசிப்படி 6 வயசுக்கு பிறகு செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் 6 வயசுக்கு பிறகு எந்த முடிவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும், பார்த்துக்கலாம். கர்மா, அவங்கவுங்க கர்மா அவங்கவுங்க அனுபவிச்சு தான் ஆகணும். அவங்கவுங்க கடனை தீர்த்து தான் ஆகணும். உங்கள் கடன் நீங்கள் தானே தீர்க்கணும், நான் தீர்க்க முடியாதுல்ல. 8வது வயசுல விற்கலாம், வாங்கலாம், அனுபவிக்கலாம். அது வரையிலும் சொத்து இருக்குன்னு சொல்லிக்கலாம். அனுபவிக்க முடியாது, பார்த்துக்கலாம். இந்த குறைகளில் நல்லா இருக்குங்க. என் பேர் செலின் அமலாராணி, மணப்பாறையிலேருந்து வர்றோம். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் மூலமாக கேள்விப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தோம். வந்து பார்த்தப்ப கொஞ்சம் எங்களுக்கும் மனசுக்கு திருப்தியாக இருந்தது. நாங்கள் நினச்சி வந்தோம் ஒரு விஷயம், சரி கடவுள் சுத்தமாக சொன்னார், நல்லபடியாக சொன்னார். மன திருப்தியோடு இன்றைக்கி நாங்கள் இருக்கோம். நீங்களும் முடிஞ்சவங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம், நோட்டை வச்சாவே அவர் நீங்கள் என்ன விஷயத்துக்காக வந்திருக்கீங்க, என்ன கேட்க போகிறீங்க அப்படின்றது முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுறாங்க. பிள்ளைங்களோட எதிர்காலம் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன மனசில் நினச்சி கேட்டுட்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கரெக்டாக நடக்குது. இது எந்த ஊருங்க? எந்த ஊரில் இருக்கு? நீங்கள் எப்படி? நாங்கள் வந்துட்டு திருச்சியிலேருந்து இது உள்ள ஈச்சம்பட்டின்னு சொன்னாங்க. சமயபுரம் கோவில்கிட்ட வந்து அதுக்கப்புறத்துலேருந்து ஈச்சம்பட்டி உள்ளே வர்றோம் நாங்கள். அவர் பேர் நாகராஜன் சொன்னாங்க. அவர் பேரை கேட்டு விசாரிச்சு தான் நாங்கள் வந்திருக்கோம். நீங்கள்
வந்து பார்த்ததுல மக்கள் எந்த அளவுக்கு இருக்காங்க? இல்லை எல்லாருமே கரெக்டாக தான் இருக்குன்னு சொன்னாங்க. கும்பலும் வந்துக்கிட்டே தான் இருக்குது, ஒன் பை ஒன் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. திருப்தியாகவும் இருக்குது, எல்லாருமே நல்லா சொல்கிறதா தான் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கும் மன திருப்தியாக இருக்குது. வாங்க வாங்க, இடம் முடிஞ்சுச்சா இல்லையா? சரி சரி, ரெடி ஆயிடு. பரவாயில்ல, நமக்கு வர நேரம் நிற்காது. சண்முக பிரியா விளம்பி விகாரி சார்வரி பிளவு சுபகிருது சோபகிருது குருவதி விஸ்வாஸ். ஆவடி மாதம் 6ஆம் தேதியோட 7 முடிஞ்சு 8வது வயசு. இவங்க பிறந்தது விருஷக லக்னம், கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம், 2ல் சனி, 3ல் செவ்வாய் கேது, 9ல் ராகு, 10ல் சூரியன் புதன், 11ல் சந்திரன், 12ல் சுக்கிரன் குரு. குருச்சந்திர யோகம், இடைவிடா கிரக யோகம், கிரகமாளிகை யோகம். 6 வயசும் சந்திர திசை, செவ்வாய் திசை 13 வருஷம், ராகு திசை 31 வருஷம், 7 சனி முடிஞ்சிருக்கு, தரிதிரிய குரு முடிஞ்சிருக்கு, லாபஸ்தானத்து குரு வந்திருக்கு. 6, 8, 12 அமர்ந்திருக்க ஏமாயில் கூறுகட்ட மன்னவனை கொள்ளும், கொல்லான் குடிகளான் கோவதை நாசம் பண்ணும், தில்லாபுரம் இலக்க செய்வார், மன்னவனை சீர்வழிக்கும், மங்கையரை சீர்வழிக்கும், கொல்லாமல் கொள்ளும், உயிரை கொள்ளாமல் பொருளை கொள்ளும், நிம்மதியை கொள்ள நிம்மதி இருக்காது. அது மாதிரி இவங்களுக்கும் படிப்பு நல்லாயிருக்கு, உத்தியோக அந்தஸ்து செல்வாக்கு நல்லாயிருக்கு. 7ஆம் ஆதிபதிபன் சரத்தில் இருந்தால் இயன்ற தகப்பனுக்கு எதிரி இல்லை, அப்பா ஒருத்தர் தான், ஒரே ஒரு அத்தை, நிம்மதி இல்லாத அத்தை, தாய் மாமன் கிடையாது, அம்மா மட்டும்தான், இவங்களும் ஒரு பொண்ணு தான். ஆனால் இவங்களுக்கு 6 வயசுக்கு பிறகு ஒரு பையன், அதுக்கு பிறகு ஒரு பெண் குழந்தை நல்லபடியாக இருக்கும். இடமா நிலமா சொத்தாக வாங்கலாம். 7.5 லட்ச ரூபாயிலேருந்து 20 லட்ச ரூபாய் வரையிலும், 20 லட்ச ரூபாயிலேருந்து 70 லட்ச ரூபாய் வரையிலும் இடமா நிலமா சொத்தாக வாங்கலாம். செவ்வாய் உச்சத்தில், லக்னாதிபதி செவ்வாய் உச்சத்தில், ஆனால் 3ல் மறைஞ்சிருக்கிறாரு. அந்த வீட்டுக்குடைய சனி குருவோட வீட்டில், குரு சுக்கிரனும் சேர்ந்து, குருவும் சுக்கிரனும் அசுர குருவும் தேவகுருவும் ஒரே வீட்டில், அதுவும் சுக்கிரனோட வீட்டில் 12ல் மறைஞ்சிட்டாரு. தனாதிபதி சுக்கிரன் தனஸ்தானத்தில், தனயோகம், புதையல் யோகம், திடீர் யோகம். ஏன்னா சந்திரனுக்கு 2ல் இருக்கிறதுனால தனயோகம், புதையல் யோகம், திடீர் யோகம், குருட்டு யோகம் எல்லாமே மிகப்பெரிய ஒரு அந்தஸ்த யோகத்தை, செல்வாக்கு கொடுக்கக்கூடிய தகுதி எந்த காலத்தும் குறைவு இருக்காது. கெடுதல்கள் நல்லாயிருக்கும், பார்த்துக்கலாம், பயப்பட வேண்டியதில்லை. அதில் இவங்களுக்கும் அந்த 8 வயசுலேயும் படிப்பு நல்லாயிருக்கும், உத்தியோக அந்தஸ்து செல்வாக்கு எல்லாமே மிகப்பெரிய யோகத்தை, லாபத்தை கொடுக்கக்கூடிய தகுதி எந்த காலத்தும் குறைவு இருக்காது. கெடுதல்களை நல்லபடியாக இருக்குங்க. கேஸ்லாம் விடுதலைக்கு வந்துருச்சு, பார்க்கலாம். ஹேமலதாவுக்கும் அந்த அஷ்டமத்து சனி ஜென்மகுரு முடிஞ்சிருச்சு. உங்களுக்கும் பொங்கு சனி தான் நடக்குது. அதனால் இடப்பிரச்சனை, இலப்பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு எல்லாம் விடுதலைக்கு வந்துருச்சு. ஜென்மகுருலாம் இப்போ தான் குருச்சந்திர யோகமாக மாறிடுச்சு. சத்ருவன் குரு சனியும் நிற்கதோர் கேந்திரம் மேறு நிற்க தக்க தண்டனை சிறை காவலுமாக்குவார். இல்லாவிடில் குத்து, அடி, கொலைக்காயங்கள், கோதரால் மாதரால் துன்பங்கள் ஏற்பட வேண்டிய நேரம், அவச்சொல்கள் ஏற்பட வேண்டிய நேரம். அதுபிறகு குடும்பத்தில் ஒரு வளர்ச்சி யோகம், செல்வாக்கு எல்லாமே மிகப்பெரிய ஒரு அந்தஸ்த யோகத்தை, செல்வாக்கு கொடுக்கக்கூடிய தகுதி எந்த காலத்தும் குறைவு இருக்காது. கெடுதல்களை நல்லாயிருக்கும், பார்த்துக்கலாம், பயப்பட வேண்டியதில்லை. அதனால் இடப்பிரச்சனை, இலப்பிரச்சனை, சொத்து பிரச்சனை எல்லாமே இப்போ விடுதலைக்கு வந்துருச்சு. அதுக்கு பிறகு யோகத்தை கொடுத்துரும், நல்லாயிருக்கும், கவலைப்பட வேண்டாம். ஆமாம், கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கெல்லாம் விடுதலைக்கு வந்துருச்சுங்க. ஜூலை 16லேருந்து சனி வக்ர நிவர்த்தி ஆயிடுச்சு. அதனால் நாளைக்கு கூட முடியலாம், அடுத்த மாதம் கூட முடியலாம். ஆக கோர்ட்டு கேஸ் எல்லாம் விடுதலைக்கு வந்துருச்சு, நல்லபடியாக முடிஞ்சிடும், நல்லாயிருக்கும், பார்த்துக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. விடுதலைக்கு வந்துருச்சு, இப்போ முடிவுக்கு வந்துருச்சு. அதான் நாளைக்கு கூட முடியலாம். அதான் பிரச்சனை முடிவுக்கு வருது, அவ்வளோதான், வேற ஒன்று. ஃபைனலுக்கு வந்துருச்சு, நல்லபடியாக இருக்கும், பார்த்துக்கலாம், கவலைப்பட வேண்டாம். வேற ஒன்றும் பயப்படுற அளவுக்கு இல்லை. தட்சிணாமூர்த்திக்கு வேணால் ஒரு விளக்கு வைங்க. நம்ம மலைக்கோட்டை மாணிக்க விநாயகர் கீழே பிள்ளையாருக்கு ஒரு அருகம்பில் மாலை போட்டு அதுக்கு பிறகு கேஸுக்கு போங்க, விடுதலைக்கு வந்துடும், நல்லாயிருக்கும், பார்த்துக்கலாம், பயப்பட வேண்டியதில்லை. விக்ரம விஷு சித்திரபானு சுபானு தாரண பார்த்திப விய்ய சர்வசித்து சர்வதாரி விரோதி விக்குருதிக்கார நந்தன விஜய ஜெய மன்மத துருமுகி ஏர் விளம்பி விளம்பி விகாரி சார்வரி பிளவ சுபகிருது சோபகிருது குரோதி விஸ்வாஸ். புரட்டாசி மாதம் 2ஆம் தேதியோடு 26 வயசு முடிஞ்சு 27. ஆமாம், 27 இப்போ நடந்துகிட்டு இருக்கு. புரட்டாசி 7. தனுஷு லக்னம், தனுசு ராசி. லக்னத்தில் சந்திரன், 2ல் கேது, 5ல் குரு சனி, 8ல் சுக்கிரன் ராகு, 10ல் சூரியன் புதன், 12ல் செவ்வாய். இடைவிடா கிரக யோகம், கிரகமாளிகை யோகம். 12 வயசு 1 மாதம் 22 நாளில் சுக்கர திசை, சூரிய திசை 18 வருஷம், சந்திர திசை 28 வருஷம், செவ்வாய் திசை 35 வருஷம். அடுத்தடுத்து வர திசைகள் எல்லாமே மிகப்பெரிய யோகத்தை, லாபத்து கொடுக்கணும், குறைகள் கெடுதல்களில். 7 சனி இப்போ தான் முடிஞ்சிருக்கு, அஷ்டமத்து குரு ஆரம்பிச்சிருக்கு. 6, 8, 12 அமர்ந்திருக்க ஏமாயில் கூறுகட்ட மன்னவனை கொள்ளும், கொல்லான் குடிகளான் கோவதை நாசம் பண்ணும்,
எல்லா பொருள் இழக்க செய்வார் மன்னவனை சீர்வழிக்கும் மங்கையரை சீர்வழிக்கும் கொல்லாமல் கொள்ளும் உயிரை கொள்ளாமல் பொருளை கொள்ளும் நிம்மதியை கொள்ளும். இவனும் பிறந்தன்னைக்கும் தாயும் தகப்பனையும் பொண்ணுறுக்கணும் கொள்ளாமல் குடியூட்டி வைக்கணும். அம்மா அப்பா 2 பேரும் விருந்தாடி மாதிரி தான் இருக்கணும். இவங்களுக்கும் பூர்வீகம் வேற, இருந்த இடம் வேற, இருக்கிற இடம் வேற. அப்பமா இருந்த இடத்துல அப்பா குடி இருக்கக்கூடாது. அப்பா கூட பிறந்தவங்க 5 பேர், அப்பாவை சேர்த்து 6 பேர். 3 சகோதரன் 2 சகோதரி இருப்பாங்க. பெரியவர் ஒதுங்குவார், அப்பா தான் அண்ணனாக இருந்தெல்லாம் பார்ப்பாரு. 3வது வக்கீல் வாத்தியாராக இருப்பார். 4வது நல்லவராக நடிச்சுக்குவார். 2வது பெரியத்தை நிம்மதி இருக்காது. 2வது எதிரியாக தான் பாசமாக ஆதரவாக அனுசரணையாக இருக்கும். ஒரே ஒரு மாமன் பந்தல இருந்து சிறப்பாக செய்வாங்க. அம்மா ஒன்று, அம்மாவுக்கு சகோதரிகள் 2, மொத்தம் 3 பேர். தன் தாய் சரியாக வாழும். எதிர்தாய் 2 பேருமே நிம்மதி இல்லாமல் தான் இருப்பாங்க. அதே மாதிரி இவரணிக்கு ஒரு பையன் இருப்பார். பசங்க 2 பேரும் அந்தஸ்தோடு செல்வாக்கோடு இருப்பாங்க. ஒன்றும் குறைகள் இருக்காது. எல்லையிலும் 2ஆம் ஆதி சுக்கரன் இவர்கள் 3 உல்லாசத்தோடு இருக்க ஒருவரை வாகம் செய்வார். காதல் கல்யாணம் மாதிரி ஒன்று செஞ்சு கல்யாணம் முடிகிற அளவுக்கு வந்து நின்றுபடும். அதுக்கு பிறகு பெரியவங்க பார்த்து செய்யக்கூடிய கல்யாணம் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும். ஒன்றும் குறைகள் இல்லை. தாய் சாணத்துலையும் குரு சனியோட சாரத்தில் அம்மாவுக்கு வயிற்று பிரச்சனைகள், செரிமான கோளாறு, குடல் சம்பந்தமான ரோகம் ஏதாவது உடம்படுத்திட்டு இருக்கும். அப்பப்போ ஒரு ஊசி மாத்திரை, பேருக்கு ஒரு வைத்தியம், வேற ஒன்றும் பெருசாக பாதிக்காது. பயப்பட வேணாம். தொழில் அபிவிருத்தி, தொழில் முன்னேற்றம் கொடுக்குறவங்க எல்லாமே மிகப்பெரிய யோகத்தை லாபத்தை கொடுத்துருவோம். குறைகள் இல்லை. 28 ஒரு ஆணுக்கும் 24 ஒரு பெண்ணுக்கும் கல்யாணம் செய்யக்கூடாது. ஆனால் 28 முடிஞ்சு 29 கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிடும். ஆனால் காதல் கல்யாணம் மாதிரி செய்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். விரும்பிய கல்யாணம், இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணை தான் லவ் பண்ணுவார், இந்த பொண்ணை தான் கட்டிக்குவார் அப்படின்னு விரும்பிய கல்யாணம் செய்கிறதுக்கான வாய்ப்பு யோகம் நல்லபடியாக இருக்குன்னு குறை இருக்காது. விரும்பிய கல்யாணம் தான் பண்ணலாம். ஆமாம், அவங்க விரும்பினதை நீங்கள் பண்ணி வைக்க போறீங்க, அவ்வளோதான். இழுத்துலாம் ஓட மாட்டாங்க. அடுத்த மாதம் பண்ணலாம். ஏழரசன் இப்பதான் முடிஞ்சிருக்கு. அஷ்டமத்து குரு நடக்குது. கொல்லாமல் கொள்ளும் உயிரை கொள்ளாமல் பொருளை கொள்ளும் நிம்மதியை கொள்ளும் நிம்மதி இருக்காது. 6-8-12 அமர்ந்திருக்க ஏமாயில் கூறுகட்ட மன்னவனை கொள்ளும் கொல்லான் குடிகளான் கோவதை நாசம் பண்ணும் எல்லா பொருளும் இழக்க செய்வார் மன்னவனை சீர்வழிக்கும் மங்கையரை சீர்வழிக்கும் கொள்ளும். அது போயிடும். பொருளை கொள்ளும் தான், உயிரை கொள்ளல இல்ல. கொல்லாமல் கொள்ளும் உயிரை கொள்ளாமல் பொருளை கொள்ளும். பொருள் போயிட்டு போய் சம்பாரிச்சுக்கலாங்க. ஆமா, உயிருக்கு எந்த கெடுதற்கெல்லாம் நல்லா இருக்கும் பார்த்து போடும். பொருள் போகணும். போயிட்டு போகுது என்ன, பொருள் தானே, உயிர் போகல. அப்புறம் ஏன் குழப்பறீங்க? அப்புறம் என்ன, உயிர் போகல, பொருள் போயிடுச்சு, சம்பாரிச்சுக்கலாம். 30 வருஷம் கஷ்டப்பட்டாச்சு. அடுத்து கண்டசனி முடிஞ்சிருச்சு. கொல்லாமல் கொள்ளும் உயிரை கொள்ளாமல் பொருளை கொள்ளும் நிம்மதியை கொள்ளும். இந்த ஒரு 7 மாசத்துக்கு இருக்கு, அப்புறம் சரியாயிடும். அஷ்டமதூர் கட்டலாம். விரும்பிய கல்யாணம் தான் நடக்கும். விரும்பிய கல்யாணம் பத்திரிகை அடிச்சு முறைப்படி நடக்கும். அந்த காலத்துல காதல் கல்யாணம் எப்படி நடந்துச்சு? உங்க காலத்துல காதல் கல்யாணம் எப்படி நடந்துச்சு? ஊர்ல உலகத்துல ஒண்ணும் நடந்ததே இல்லையா? ஒதுக்கலாம் வைக்க மாட்டா, வெட்டு குத்து வந்துடும். ராத்திரியா ஓடி போயிட்டான். ஊரே வெட்டிக்கும். வெட்டு குத்து, வயலை கொளுத்தி விடுவாங்க, வீட்டை கொளுத்தி விடுவாங்க. இப்ப அதெல்லாம் யாரும் பண்றதில்ல. கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க பத்திரிகை அடிச்சு. அதில் முறைப்படி கல்யாணம் அந்த பொண்ணு தான் அமையும். விரும்பிய கல்யாணம் தான் நடக்கும். திருட்டு கல்யாணம் இல்லை. எங்க போயிட்டு போகுதுங்க. ஆடு மாடு கோழி வண்டி வாகனம் எல்லாம் நஷ்டமாயிடும். சொல்லவே யாருடன் தான் சுகமுடன் கேளுமன்னா நல்லது ஒரு 8-10 நாடியே சனியும் சேர்ந்தால் வல்லமாம் பூமியினாலே வடக்கு மேத்து கேட்கும். போனது பொன்னை சொல்லும் வீதியே சனியும் சேர்ந்தால் 4 குடைய வாகனம் கொள்ளும். ஆடு மாடு கோழி எடுக்கலாம். எடுக்க சொல்லுங்க ஓட்ட சொல்லுங்க. ஒன்றும் குறைக்கல. நல்லா இருக்கு. இனிமேல் எந்த தொந்தரவு வராது. நல்லா இருக்கும், பாத்துக்கலாங்க. ஏங்க நல்லா ஓடும். ஏன் கடைசியா லாஸ்டாலாம் வரீங்க? கஷ்டம்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் நல்ல நேரம். கல்யாணம் பண்ணுங்க, எல்லாம் சரியாயிடும். காக்கா உட்கார பணமலம் வந்தது. பொண்ணு வந்ததால யோகம்னு சொல்லிக்குவாங்க. பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் எந்த கஷ்டம் வராது. சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும். குணமாயிடும். ஒண்ணும் பண்ண உயிர் போல இல்ல, சரியாயிடும். பாத்துக்கலாம். நல்லா இருக்கும். மனசுல ஒரு பக்கத்துல திருப்பஞ்சலி கோயில போயிட்டு யமதர்மனுக்கு ஒரு அர்ஜனை, அவர் கையால ஒரு 10 பேருக்கு சாப்பாடு. அது பிறகு எந்த தொந்தரவும் இல்லை. அப்புறம் கல்யாணத்தை முடிங்க, எல்லாம் சரியாப்படும். பாத்துக்கலாம். கவலைப்பட வேணாம். எதுவும் பார்க்க வேணாம். நல்லா இருக்கு, பாத்துக்கலாம். அண்ணன் நினைய மாட்டார், காய மாட்டார். தான் அண்ணனாக இருந்தெல்லாம் பாப்பாருன்னு சொன்னனே. மாமன் கோடீஸ்வரன் ஒன்றும் கிடையாது. பந்தல் கூட வருவாங்க, வந்து நின்று ஓடி போயிடுவாங்க. ஒன்றும் பண்ணாது. பண்ணிடுங்க. ஒரே மனசா பண்ணிடுங்க. நாங்கள் மணப்பாறையிலேருந்து வர்றோங்க. எங்கள் பாப்பா பொண்ணு ஃப்ரெண்டு சொன்னதை வச்சு நாங்கள் இங்கே வந்து மணப்பாறையிலேருந்து வந்து இங்கே திருச்சிக்கு பக்கத்தில் சமயபுரத்துக்கு பக்கத்தில் ஈச்சம்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் வந்து பார்த்தோம். நிறைய கூட்டம் இருக்குது. எல்லோரும் சொல்கிறதெல்லாம் கரெக்டுங்கிறாங்க. எங்களுக்கும் மன திருப்தியாக இருந்துச்சு. நீங்களும் வந்து பாருங்கள், உங்களுக்கும் மன திருப்தியாக இருக்கும். என்னென்னா நீங்கள் கேட்டு வர்றீங்களோ எல்லா விஷயமே அவர் சொல்லுவார். மன திருப்தியாக இருக்குது. வந்து பார்த்துட்டு போங்க.
இதுக்கு வரத்துக்கு முன்னாடி எப்படி உணர்ந்தீங்க? இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் எப்படி உணர்ந்தீங்க? எங்களுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் எங்களுக்கு மன திருப்தி இல்லை. இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் அவர் ஒவ்வொரு விஷயம் சொன்னது எங்களுக்கு மன ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. நடக்கிறதும் நடக்க போகிறதும் எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. சொன்னது எங்களுக்கு மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குங்க. மன திருப்தியோடு நாங்கள் போகிறோம். நீங்களும் வந்து மன திருப்தியோடு பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாம் கேட்குறதுக்கு முன்னாடி அவர் எல்லா வார்த்தையும் சொல்லிடுறாரு. நீங்கள் பார்த்துட்டு போங்க. அவர் பேர் அவர் எந்த ஊரில் பார்த்துட்டு? அவர் சமயபுரத்துக்கு பக்கத்தில் உள்ளுக்குள்ளே ஈச்சம்பட்டி, திருச்சி பக்கத்தில் சமயபுரம். அந்த சமயபுரத்துக்குள்ளே ஈச்சம்பட்டின்னு ஒரு கிராமத்தில் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் பேர் நாகராஜ். அவர்கிட்ட வந்து நீங்கள் பார்த்துட்டு போங்க. மன்மத துர்முகி ஏர் விளம்பி விளம்பி விகாரி சார்வரி பிளவு சுபகிருது சோபகிருது குரோதி விஸ்வாஸ். இவருக்கும் 11 வயசு முடிஞ்சு 12வது வயசு நடக்குது. இவரும் தனுஷ லக்னம், மகர ராசி, திருவோண நட்சத்திரம், லக்னத்தில் ராகு, 3ல் சனி, 5ல் சந்திரன், 7ல் கேது, 8ல் சூரியன், 9ல் செவ்வாய், புதன், 10ல் சுக்கரன், 11ல் குரு உச்சத்தில் இருக்குது. சூரியன் உச்சத்தில் இருக்குது. இவருக்கு 2 கிரகம் உச்சத்தில் இருக்குது. 8 வயசு 25 நாள் வரையும் சந்திர தசை. செவ்வாய் தசை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், ஒன்றும் குறைகள் கிடையாது. அவரோட ஒரு நல்லா படிப்பார். இவரும் எது படித்தாலும் வாத்தியார் வேலை, வித்தகராக, போதகராக, வாத்தியாராக, ப்ரொஃபஸராக உத்தியோகம் பார்க்கறதுக்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு யோகம் இருக்கு, ஒன்றும் குறைக்கல. அவரோட நல்லா படிப்பார். லக்னத்திலே ராகு ஞானக்காரகன், மேதாவின்னு சொல்லுவாங்க. அதில் பச்சைங்கால் கையெழுத்து போடக்கூடிய யோகம், தப்பாக எடுத்துக்கூடாது. இவருக்கு 14 வயசுக்கு பிறகு மாற்றான் தகப்பன்னு சொல்லுவாங்க. இவருக்கு சின்னவருக்கு 14 வயசுக்கு பிறகு இன்னும் ஒரு 3 வருஷம் கழித்து இன்னொரு கல்யாணம், உங்களுக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய யோகம் இருக்குது. நல்லபடியாக இருக்கும், யோகமாக இருக்கும்னு குறைகள்ல. அதில் இவருக்கும் நல்ல மெமரி மெச்சூரிட்டி நல்லா இருக்குது, நல்லா படிப்பார். உத்தியோகத்துக்கான அதிகாரம் இருக்குது, நல்லா படிப்பார். இவர் ராசிப்படி இவர் கையில் எது கொடுத்து வாங்கி செஞ்சாலும் யோகமாக ராசியாக இருக்கும். இவருக்கு 7 சனி முடிஞ்சிருச்சு. பெரிய பையனுக்கு 7 சனி ஆரம்பிச்சிருச்சு. வாழு போய் கத்தி வந்த கதை. இந்த சின்ன பையனோட 7 சனி ஆரம்பிக்கிறப்ப தான் அப்பாவுக்கு அம்மாவுக்கு பிரச்சனை வந்து டைவர்ஸ் ஆனது. பெரிய பையனுக்கு 7 சனி வரப்போ அம்மாவுக்கு இன்னொரு கல்யாணம் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு யோகம் இருக்குது. ஆனால் இப்போ இல்லை, இன்னும் 3 வருஷம் ஆகிடும். உங்களுக்கு அந்த மன நிறைவு இருந்தால், ஒரு சில போதுமா இருந்த மேல் இந்த வாழ்க்கையை வேணாம் அப்படிம்பாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு மனநிலை இருந்துச்சுன்னா விட்டுருங்க. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் இந்த 9ல் சூரியன் செவ்வாய் இருக்கிறதுனால இடி செவ்வாய் கதிர்கூடி எங்கே நின்றாலும் வாலிபத்தில் விதவையாம். சின்ன வயசில் கல்யாணம் பண்ணால் கணவனு இறந்தே போயிடணும், அது பிரிஞ்சிட்டிங்க. அதனால் அவர் உயிரை காப்பாற்றிருக்கிறீங்க. அதனால் அது சந்தோஷம் தான், ஒன்றும் குறைக்கல. ஆனால் லக்னம் 4, 7, 10, 1, 4, 7, 10 இந்த 4 கேந்திரங்களில் கிரகம். லக்னம் 4, 7, 10 கேந்திராதிபத்தி யோகம். மத தண்டிகை யானை பல்லாக்குடன் வரிசையாக ஒரு சிற்றரசியாக வாழக்கூடிய ஜாதகம். உங்களுக்கு 7 சனி இப்போ தான் முடிஞ்சிருக்கு. லக்னம் 4, 7, 10 கேந்திராதிபத்தி யோகம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க. உத்திராட நட்சத்திரத்தில் ஒரு குழந்தையும் ஊர் ஓரத்தில் ஒரு கொள்ளையும் அப்படிம்பாங்க. உத்திராட நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தாவே மிகப்பெரிய யோகம், நல்லபடியாக இருக்கணும் குறைக்கல. அதில் உங்களுக்கு உத்தியோக அந்தஸ்து செல்வாக்கு நல்லா இருக்கணும் குறைக்கல இல்லை. உங்களுடைய 42வது வயசில் பையனுடைய 14வது வயசில் 2வது கல்யாணம் கண்டிப்பாக கொண்டு. வாலிப வயசு தாண்டி கல்யாணம். 42 வயசுக்கு பிறகு உங்களுக்கு 2வது கல்யாணம். ஆனால் வர மாப்பிள்ள முதல் தாரத்து மாப்பிள்ள, கல்யாணம் ஆகாத மாப்பிள்ள தான் கல்யாணம் பண்ணக்கூடிய யோகம் இருக்குது. அது உங்களுடைய மனநிலை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காத உங்களுடைய பிரியம் நல்லபடியாக இருக்கும். 7 சனி முடிஞ்சிச்சு. மற்றபடி உத்தியோகம், தொழில், கொடுக்கல் வாங்கல் எல்லாமே நல்லாயிருக்கும். உங்களுக்கும் உத்தியோகத்தில் இருந்துக்கிட்டே சைட் பிஸ்னஸ், ஏன்னா மேஷத்தில் ராகு இருக்கிறதுனால ஆமேடா எருதுசுரா நன்று கண்ணி 5 கருணாக நமந்தே நிற்க பூமேடா தனித்தொழில் ராஜயோகம். வேலையில் இருந்துக்கிட்டே தனித்தொழில், சொந்த தொழில் செய்கிறதுக்கான யோகம் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும், ஒன்றும் குறைகளை நல்லாயிருக்கும். ஹெல்த்து வந்து 7 சனி நடந்தாவே யூட்ரஸ் பிரச்சனை, மென்சஸ் பிரச்சனை, வயிற்று தொந்தரவுகள் இருக்கும். விநாயகருக்கு வியாழக்கிழமை அருகம்பில் மாலை போடலாம், சின்ன சின்ன வைத்தியம் பண்ணலாம். ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு பெட்டில் சேர்க்குற அளவுக்கு பெரிய வியாதி வராது. பேருக்கு ஒரு ஊசி மாத்திரம். ஏன்னா 7 சனி நடக்கும்போது வைத்தியர் கொடுக்கணும், ஜோசியரை கொடுக்கணும், பூசாரி கொடுக்கணும், ஏதாவது உடம்படுத்தும். அப்பப்போ ஒரு ஊசி மாத்திரை, வேற ஒன்றும் பெருசாக பாதிக்காது, பயப்பட வேண்டியதில்லை. வேலை தான் கிடைக்குன்னு சொன்னேன். வேலை இருக்கு, உத்தியோகம், உத்தியோக அதிகாரம். வேலையில் இருந்துக்கிட்டே சைட் பிஸ்னஸ், வேலையில் இருந்துக்கிட்டே சொந்த தொழில், தனித்தொழில் செய்கிறதுக்கான யோகம் இருக்குது, நல்லா இருக்குங்க. உங்கள் உடம்பை நீங்கள் தான் பார்த்துக்கணும். நல்லா இருப்பாங்க, நல்லா படித்து நல்ல வேலைக்கு வருவாங்க, உத்தியோகத்துக்கு போவாங்க, அந்தஸ்தோடு இருப்பாங்க. படிப்பு இல்லாமல் வேறு ஒரு துறையில் நல்ல ஒரு பேர் புகழ் அந்தஸ்து வரத்துக்கான யோகம் இருக்குது, நல்லா இருக்குங்க. இந்த தொழில் எங்களுடைய குலத்தொழில். இது பரம்பரையாக அப்பா காலத்தில், தாத்தா காலத்தில், பாட்டன் காலத்தில் இது வம்ச பரம்பரையாகவே இந்த ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது 6வது தலைமுறை. அப்பா பார்த்தாரு, அப்பாவுடைய அப்பா பார்த்தாரு, அவருடைய அப்பா, தாத்தா. லிங்க வர்க்க
பரம்பரைன்னு சொல்லுவாங்க, லிங்கம் கட்டி பண்டாரம்னு சொல்லுவாங்க. பரம்பரையாக முத்துலிங்கம், ராமலிங்கம், ராஜலிங்கம், லிங்க வர்க்கத்தில் எல்லாமே தாத்தா பாட்டெல்லாம் பார்த்துட்டு அப்பா பேர் ஐயாசாமி. அவருடைய இறப்புக்கு பிறகு இது 6வது தலைமுறையாக ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இது குலத்தொழில்னு சொல்லுவாங்க. குலத்தொழில் கல்லாமல் பாகம்படும். இதில் வந்து பெருசாக கற்றுக்கிட்டோ இது பண்ணிக்கிட்டே வரல, பரம்பரையாக அப்படியே வந்துக்கிட்டு இருக்கு. வாக்கு பலிதம் அப்படிங்கிறாங்க. இந்த வள்ளுவனுக்குள்ள அந்த குலத்தொழிலோட இதாக இருக்கிறதுனால, அதனால் ஜோசியத்தில் வந்து உண்மையும் இருக்குது, பொய்யும் இருக்குது. ஒரு ஜோசியரால் ஒரு சில, நான் சொல்கிறது வந்து ஜோசியத்தால் பொய்ன்னு தான் சொல்லுவேன். ஆனால் ஜோசியங்கிறது ஒரு கைடு, ஒரு ஐடியா, ஒரு இது நல்ல நேரம் இது பண்ணிக்கோங்க, இது கெட்ட நேரம் இது பண்ணாதீங்க, இது மட்டும்தான் ஜோசியத்தில். மீதெல்லாம் அவங்கவுங்க பரம்பரையில் வர்றது, பாரம்பரியம், பூர்வ புண்ணியம், வளர்ந்த விதம், அதில் வர்றது தான் ஜாதகம். ஒரு ஜோசியரால் ஒரு குழந்தை இத்தனை மணிக்கு இப்படி தான் பிறக்கணும்னு சொல்ல முடியும். ஒரு ஜோசியரால் இத்தனை மணிக்கு இவர் இப்படி தான் இறப்பாருன்னு சொல்ல முடியும். அது கரெக்டாக கால்குலேஷன் பண்ணி சொல்ல முடியும் கண்டிப்பாக. ஆனால் இப்போ யாரும் அதை சொல்கிறதில்ல. பணத்துக்காக இப்போ புதுசாக எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வந்து இதாக சொல்கிறாங்க. இது பரம்பரை தொழிலாக இருக்குது. பரம்பரை, பாரம்பரியம், பூர்வ புண்ணியம், வளர்ந்த விதம் 80% நம்மக்கிட்ட தான் இருக்குது. இந்த நம்மக்கிட்ட இருக்க 80% யாரும் நம்புறதில்லை. வெறும் 20% இருக்குது ஜோசியம், கடவுள், டாக்டர், வைத்தியர். அந்த 20% தான் நம்புகிறோம். 80% நம்பிட்டோம்னா மற்ற இடத்தையுமே நம்புறதில்லை. அதனால் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஜாதகத்தை ஒரு டாக்டர்கிட்ட ஒரு செக்கப் மாதிரி ஒரு பார்வை பார்த்துக்கிறது நல்லது. நல்ல நேரம் கெட்ட நேரம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தக்கன நம்ம நடந்துக்கணும். வேற ஒன்று, ஜோசியத்தால் வாழ்ந்தவங்க கொஞ்சம் பேர் தான், ஜோசியரால் கெட்டவங்க ரொம்ப பேர். அதனால் அந்த இதில் நம்ம ஒரு ஐடியாவாக எடுத்துக்கிட்டோம்னா போதும். ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதும் அதிகமாக இருக்கக்கூடாது. ஜோசியம் அப்படின்ட்டு பார்க்காம இருக்கிறதுலையும் இருக்கக்கூடாது. ஒரு அளவோடு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ரொம்ப உள்ளார போனோம்னா ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது, ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் ஜோசியங்கிறது ஒரு கைடு, ஒரு ஐடியா, ஒரு நல்ல நேரம், ஒரு கெட்ட நேரம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தக்கன நம்ம இது பண்ணோம்னா வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம், நல்லபடியாக இருக்கும். ஜாதகம் பார்க்க வரவங்க தங்களுடைய ஜாதக நோட்டை வந்து எடுத்துட்டு வராங்க. ஜாதக நோட்டை பார்க்கும்போது கொஞ்சம் ஏடிகளா இழுக்க முடிச்சு ஒரு மாதிரி பழைய நோட்டா இருக்கும். ஜாதக நோட்டை வந்து புனிதப்படுத்தலாம், புதுசா எழுதலாம். வள்ளுவர் ஜோதிக்கு தான் எழுதணும், வள்ளுவர் ஜோதிக்கு எழுதுனா நல்லா இருக்கும். புதிதா எழுதும் போது எப்படி இந்த புதுசா ஆகுதோ அதே மாதிரி வந்து உங்களுடைய வாழ்க்கை வந்து நல்லா சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற கருத்து இதை பத்தினா உங்களுடைய இது உண்மைதான். இதை சொல்லணும்னாக்க இது வந்து எங்களுடைய சுயநலம் மாதிரி கூட தெரியும், ஒரு சிலருக்கு சுயநலமாக கூட தெரியும். பொதுவாக ஒரு ஜோசியம் அப்படிங்கிறப்ப ஜாதகம் எழுதுகிறோம் அப்படின்னாக்க ஒரு 30 வருஷம் வாழ்ந்தவனும் கிடையாது, 30 வருஷம் கெட்டவனும் கிடையாது அப்படிம்பாங்க. குறைந்தபட்சம் ஒரு 30 வருஷத்துக்கு பிறகு ஜாதகத்தை புதுப்பிச்சுக்கிறது நல்லது தான். அதுக்கும் இல்லாமல் கல்யாணம் ஆகிற வரையிலும் அவங்கவுங்க ஜாதகம், கல்யாணத்துக்கு பிறகு குழந்தை ஜாதகம் வர்றதுனால குழந்தையோட ஜாதகம் எழுதுறதுனால இந்த பெரியவங்க ஜாதகத்தை பெருசாக பார்க்கறதில்ல. இங்கே பொறுத்த வரையிலும் மற்ற இடத்துலலாம் பார்க்குறாங்க. அதனால் 30 வயசு முடிஞ்சிட்டாவே ஜாதகத்தை புதுசாக மாற்றி எழுதிக்கிறது நல்லது தான். பரம்பரை, அதனால் அந்த ஒரு சிலர்லாம் அந்த காலத்தில் ஒரே ஜாதகத்தில் எல்லாத்தையும் எழுதி வச்சுருப்பாங்க. தாத்தாவது, பேரனது, மகனது, மருமகன், அது மாதிரி பரம்பரையாக பேரன் வரையிலும் ஒரே நோட்டில் 40 ஜாதகம் 50 ஜாதகம் கூட இருக்கும். அந்த காலம் வேறு. இன்றைக்கி வந்து எல்லாம் தனித்தனியாக, அப்போ தனி கொடுத்தனமாக வந்துட்டாங்கன்னா தனி கொடுத்தனமாகிறது மாதிரி தனித்தனியாக ஜாதகம் எழுதிக்கிறது நல்லது. அதுவும் இல்லாமல் அதுக்கு தக்கன புதுசாக இப்போ நோட்டு எல்லாமே ஒரு நோட்டு எழுதுனாக்க ஒரு ஜாதகத்தில் ஒரு நோட்டு எழுதுறது மாதிரி தான் ஜாதக புஸ்தகமே போட்டிருக்காங்க. இப்போ எல்லாம் அதெல்லாம் இதாக எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் புதுசாக வருஷம் 30 வயசு முடிஞ்சிட்டாரு தாராளமாக புது ஜாதகம் எழுதலாம். ஏன்னா ஜாதகத்தில் முழுசாக ஒரு நம்பிக்கையை உருவாக்குனது எங்கள் ஆளுங்க தான். அந்த காலத்தில் ஆதி காலத்தில் வீடாக போய் வீட்டில் குழந்தை பிறந்துருச்சுன்னா அதுக்கு எழுதி அதுக்கு ஒரு குறிப்பை எழுதி கொடுத்து 1 வயசான ஜாதகம் எழுதணும், 5 வயசான ஜாதகம் எழுதணும்னு சொல்லி இந்த ஜாதகத்தை ஜோசியத்தை வளர்த்து விட்டது எங்கள் ஆளுங்க. அதாவது பட்டி தொட்டிலாம் போய் வீடாக போய் அவங்கள ஜாதகத்தில் ஒரு நம்பிக்கையை உருவாக்கி அதை உருவாக்குனவங்க எங்கள் வள்ளுவக்குள்ள ஆளுங்க தான், எங்கள் வள்ளுவ ஆளுங்க தான் அதை உருவாக்குனாங்க. இப்போ இந்த டிஏ அஸ்ட்ராலஜி அப்படிலாம் வந்து இப்போ நிறையா பேர் நிறையா புதுசாக பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இருந்தாலும் வள்ளுவன் வாக்கு, வள்ளுவன் சொல் மாணிக்கக்கல் அப்படிம்பாங்க, வள்ளுவன் வாக்கு பொய்க்காது அப்படிம்பாங்க. அதனால் எங்கள் பரம்பரையில் இது வந்து குலத்தொழிலாக இருக்கிறதுனால எது சொன்னாலும் 10 சொன்னோம்னா 8 நடக்கும். அது எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா எங்களுடைய குலத்தொழிலாக இருக்கிறதுனால இது பரம்பரையாக வர்றதுனால இதாக இருக்கும். அதனால் வருஷத்துக்கு ஒரு தடவை
குலதெய்வ வழிபாடு, அது யாராக இருந்தாலும் சரி, வருஷத்துக்கு ஒரு தடவை குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு இல்லாமல், குலதெய்வத்தோட அருள் இல்லாமல் யாராலையும் முன்னுக்கு வர முடியாது, ஜெயிக்க முடியாது. மாதம் மாதம் கோயிலுக்கு போங்க, வருஷம் கோயிலுக்கு போங்க, ராமேஸ்வரம் போங்க, கொடுமுடி போங்க, காலாஸ்திரி போங்க, திருப்பதி போங்க, வருஷம் போங்க. ஆனால் எந்த கோயிலுக்கு போனாலும் அவங்கவுங்க குலதெய்வத்தை வருஷத்துக்கு ஒரு தடவை, ஒரு சித்திரை மாதத்துலையோ அல்லது ஆடி மாதத்துலையோ, அது மாசி மாதத்துலையோ பங்குனி மாதத்துலையோ வருஷத்துக்கு ஒரு தடவை குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோடு போயிட்டு வாங்க. ஒரு அர்ச்சனை செஞ்சாலும், அபிஷேகம் பண்ணலனாலும் ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு வாங்க. குடும்பம் சுமிச்சமாக இருக்கும். அதுக்கப்புறம் எந்த காரியம் செஞ்சாலும் எல்லாம் நல்லபடியாக இருக்கும். குலதெய்வம் தெரியாதவங்க அவங்களோட இஷ்ட தேவதை, அவங்களுக்கு என்ன சாமி பிடிக்குதோ அந்த சாமியை கெட்டியமாக பிடிச்சிக்கணும். 6 மாதத்துக்கு ஒரு சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் 3 மாதம் கழிச்சு வேறு சாமியை கும்பிட்டு அப்புறம் இன்னொருத்தவங்க சொன்னாங்க 100 சாமியை கும்பிடக்கூடாது. குலதெய்வத்தை தெரியாதவங்க இஷ்ட தேவதைன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச சாமி எதுவோ அதை கெட்டியமாக பிடிச்சிக்கணும். அது கடைசிவரணும் அதையே கும்பிடணும். அதுதான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். 6 மாதத்துக்கு ஒரு சாமி சொல்லிட்டு இன்னொரு ஜோசியர் வேற ஒரு சாமி சொன்னார், எங்கள் கனவுல இன்னொரு சாமி வந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. ரெண்டாவதாக ஒரு சாமி பிடிச்சிட்டோம்னா அந்த கடவுளை கடைசியும் கெட்டியமாக பிடிச்சிக்கணும். ஆயுசு வரையில் உண்மையான குலதெய்வம் தெரிஞ்சால் கூட இந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா, இந்த தெய்வத்தை கடைசியில் நீங்கள் வழிபாடு பரம்பரையாக வழிபாடு செஞ்சீங்கன்னா அதோட துணை கடைசியுமே கிடைக்கும்.